முல்லை தமிழ் மணக்க தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகள் எல்லாம் தன்னுடைய சகாக்களுடன் தன்னுடைய விங்கல குரலின் மூலமாக பாடியும் பேசியும் தாய்மொழியாம் தமிழுக்கு அழகு சேர்த்தவர் தான் ஐயா முல்லை நடவரசு அவர்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் இந்த பூமி பந்தில் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய விங்கல குரல் மூலமாக தன்னுடைய சகாக்களுடன் பட்டிமன்றத்தின் மூலமாக தன்னுடைய குரலுக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர். இந்த உலகில் எத்தனை கண்டங்கள் இருக்கோ அத்தனை கண்டங்களுக்கும் பயணப்பட்டவர்கள் அவர்கள். அதில் தன்னுடைய குரலுக்காக மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் தான் ஐயா முல்லை நடவரசு அவர்கள். அவர்கள் எழுதிய ஒரு கைக்கு தொகுப்பு தான் வானவில் தூரிகை. அதை பற்றி இந்த புத்தகத்தை வாங்கி நான் வாசித்த பிறகு இதுவரை ஒரு 16 முறை வாசித்தாகிவிட்டது. அதில் ஐயாவுடைய இந்த எழுத்துக்கள் என் மனதில் அவ்வளோ அழகிய பல வண்ணங்களை அப்படி இருப்பு கொள்ள வைத்து விட்டது. உள்ளுக்குள்ளேயே அப்படி இருக்குது. அதை நம்ம உறவுகள்கிட்ட பகிர்ந்துக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாசிப்பு இது. அதில் முதல் பக்கத்திலேயே தன்னுடைய காதல் மனைவி மறைந்த தன்னுடைய காதல் மனைவி அவர்களுக்கு அதை அழகாக பதிவு செய்திருக்கிறார். என் வாழ்வின் வசந்தம், என் எழுத்துக்களின் தூண்டுகோல், எனது இணையர் திருமதி பழனீஸ்வரிக்கு சமர்ப்பணம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். தன்னுடைய இந்த பதிவுன்றது ரொம்ப முக்கியமானது. நான் எதற்காக இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன் என்பதுதான் முக்கியமானது. முதல் கவிதை. ஒற்றை கம்பியில் சர்க்கஸ் சிறுமி, ஒற்றை கம்பியில் சர்க்கஸ் சிறுமி, சில்லறை மனசு. ஒரே நேரத்தில் இந்த நாட்டினுடைய ஏழ்மையையும் ஏகாதிபத்திய வக்கர மனநிலையையும் ஒரே நேரத்தில் சாடியிருக்கிறார். உதடுகளால் முத்தமிட ஊரை கூட்டி விட்டது புல்லாங்குழல், உதடுகளால் முத்தமிட ஊரை கூட்டி விட்டது புல்லாங்குழல். எதிர்பார்ப்பில் எங்கள் ஊர் வெட்டியான் மகளின் திருமணம், எதிர்பார்ப்பில் எங்கள் ஊர் வெட்டியான் மகளின் திருமணம். ஒவ்வொரு தொழில் பண்ணுறவங்களும் எதை தன்னுடைய வருமானத்தை எதிர்பார்த்து தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு அப்புறம் திருமண செலவுக்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய வியாபாரத்தை எதிர்பார்த்து ஒரு வெட்டியான் எதை எதிர்பார்ப்பார் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். இருட்டு சிறை உடைப்பு, ஈடில்லா வெளிச்சம், விரிந்த புத்தகங்கள். இருட்டு சிறை உடைப்பு, ஈடில்லா வெளிச்சம், விரிந்த புத்தகங்கள். ஒரு புத்தகம் என்னவெல்லாம் செய்யும், ஒரு இருட்டு மனம் படைத்த மனிதனை கூட எவ்வளோ பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வரும், இருள் சூழ்ந்த மனங்களை கூட எவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் வாசிப்பு என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அதேபோல் செம்மொழியை வென்றது சிறுமொழி, செம்மொழியை வென்றது சிறுமொழி மழலை. அழகாக ஒரு குழந்தை சத்தம் நம் செம்மொழியை வென்றதான் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். கூட்டி கழுத்து பார்த்தால் குப்பை கூலமாய் இந்திய ஜனநாயகம், இந்திய நாடாளுமன்றத்தை போட்டு சொல்லியிருக்கார். கூட்டி கழித்து பார்த்தால் குப்பையும் கூலமாய் இந்திய ஜனநாயகம். ரொம்ப அழகாக இன்றைக்கி நடக்கக்கூடிய விடயங்கள்லாம் அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. அதேபோல் பூட்டிய வீட்டை இழுத்து இழுத்து பார்த்தது, பூட்டிய வீட்டை இழுத்து இழுத்து பார்த்தது நலிவிய நம்பிக்கை. நம்ம பூட்டின வீடு, அதாவது வீடை பூட்டிடுறோம், இவ்வளோ பெரிய வீட்டை சின்ன பூட்டில் பூட்டிடுறோம். நான் இருந்தாலும் இழுத்து பார்க்குறோம். என்னென்னா நம்பிக்கை இல்லாமல் தானே. இந்த பூட்டு உடைச்சிருவாங்களோ, இல்லை உள்ளே இருக்க பொருளோ, உள்ளே இருக்க உயிர்களையோ, உள்ளே இருக்க மனங்களையோ, அப்படி எதை வேணாலும் அந்த ஒரு எண்ணத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. யாராவது கவர்ந்துருவாங்களோ அப்படின்ற அந்த இதில் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் எனக்கு ரொம்ப இணக்கமாக ஒரு கவிதை, ஒரு கைக்கு. மான தமிழனின் வீரம், மான தமிழனின் வீரம் அடையாளப்படுத்து அப்படி சொல்கிறார். மான தமிழனின் வீரம் அடையாளப்படுத்து மாவீரன் பிரபாகரன். மான தமிழனின் வீரம் அடையாளப்படுத்து மாவீரன் பிரபாகரன். இதற்கு ஒன்றும் சொல்ல முடியாது, நீங்கள் யோசித்துக்கீங்க. உன்னிலிருந்து தான் உன்னதம் பெற்றது பாரதி, உன்னிலிருந்து தான் உன்னதம் பெற்றது பாரதி மீசை. ஈடில்லா பொருத்தம், ஈடில்லா பொருத்தம், ஏலக்கடை எதிரில் வாக்குச்சாவடி. ஈடில்லா பொருத்தம், ஏலக்கடை எதிரில் வாக்குச்சாவடி. எவ்வளோ நையாண்டின்னு பாருங்க.
இப்படி நிறைய கவிதைகள் நான் நிறையா சொல்லிட்டு போனால் அதை வாங்கி படிக்கணும். அதனால் இன்னும் ஒரு சில கவிதைகள் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். தாத்தா வைத்த மரம் உயர்ந்த கம்பீரம். தாத்தா வைத்த மரம் உயர்ந்த கம்பீரம். பேரம் பேசும் பேரன். தாத்தா வைத்த மரம் உயர்ந்த கம்பீரம். பேரம் பேசும் பேரன். ஜாதியில் இல்லையடி பாப்பா ஏளனத்தோடு சிரித்தது இரட்டை குவளை. ஜாதியில் இல்லையடி பாப்பா ஏளனத்தோடு சிரித்தது இரட்டை குவளை. இப்படி நிறைய அந்த புத்தகத்தில் அவ்வளவு கழுதைகள் அல்ல கண்மணி குழந்தைகள், கழுதைகள் அல்ல கண்மணி குழந்தைகள், புத்தக சுமை. இன்றைக்கி பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு புத்தக சுமையை தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க பள்ளிக்கூடம் போகிறாங்களா இல்லைன்னா லோடுமன் வேலை பார்க்க போகிறாங்களான்னு தெரியாது. அந்த அளவுக்கு சுமை தூக்கக்கூடிய வேலை பார்க்கலாம் தெரியாது. அந்த அளவுக்கு மனம் அந்த இதை பதிவு பண்ணியிருக்கார். இன்னும் நிறைய கவிதைகள் அவ்வளவு படிக்க படிக்க நீங்கள் நிச்சயம் வானவில் துறையை வாங்கி படிக்கணும். காணவில்லை சுவரொட்டியில் சிரிக்கிறார் எங்கள் ஊர் எம்எல்ஏ. இது பல இடங்கள் நடக்குதில்லை. காணவில்லை சுவரொட்டியில் சிரிக்கிறார் எங்கள் ஊர் எம்எல்ஏ. அதேபோல் இறுதியாக ஒன்றை சொல்லி முடியும். அவர் அதை இறுதியாக தான் முடிச்சிருக்காரு. துரோகம் இழைத்த கோளாறு பிறக்கும் புதிய வரலாறு ஈழம். துரோகம் இழைத்த கோளாறு பிறக்கும் புதிய வரலாறு ஈழம். நான் மரிக்கும் முன், இறுதியாக அவர் எழுதியிருக்கிறது, நான் மரிக்கும் முன் மலர வேண்டும் தமிழ் ஈழம். நன்றி.